குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸு மாக் டெஸ்ட் 2 ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் நான் உங்களுக்கு லைவாக போட்டு காட்டுறேன். ஸோ ஓவரால் மாக் டெஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் இது ஃபுல்லாக அட்டன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது நான் ஃபுல்லாக அட்டன் பண்ண போகிறேன். ஸோ அதோட மார்க் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு என்ன ஸ்கோர் கார்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ எப்படி வரப்போகுது, ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணுறது தனியாகவும் மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓவரால் மார்க் ஸ்கோர் கார்டு வந்து தனியாகவும் நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மார்க் டெஸ்ட்டை பற்றி போக போக அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ நான் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து போட முடியுது. ஈஸியாக போட முடியுதுங்கிறத தாண்டி ஒரு சில டைமில் வந்து நம்ம கெஸ்ட் ஒர்க் பண்ணி அடிப்போம் இல்லையா, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி, அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி நான் நோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அது கரெக்டாக வருதா, எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து அது போடுறது கரெக்டாக வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்சென்டிவ் ஸ்கீம். ஓகேங்களா? இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளவு என்னது விச் வாஸ் அப்ரூவ்டு பை யூனியன் கேபினெட், யார் சேர் பண்ணா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அவுட்லே வந்து 1500. ரீசைக்ளிங் கெப்பாசிட்டி இன் தி கண்ட்ரி, செப்பரேட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல் ஃப்ரம். ஓகே, டியூரேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் இருக்கு இல்லையா, அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு 1500 கோடி அப்படிங்கிறது பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. கரெக்டாக 1500 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க 6 இயர்ஸுக்கு. ஞாபகம் இருக்கா? 6 இயர்ஸுக்கு. ஓகே, கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க? 34,300 கோடி. கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 18,300 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் சைடு. ஓகே, ப்ரைவேட் சைடு ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 வருஷம். ஓகே, ரீசைக்கிளிங் வந்து 6 வருஷம், இது வந்து 7 வருஷம். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. ஒரே நிமிஷம் ரெக்கார்டு மட்டும் அதை செக் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, கேக்குதா? எஸ், கேக்குது. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா கோல் லெண்டிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல் லெண்டிங் டைரக்ஷன்ஸ் 2025 ரிலீஸ்டு ஆகஸ்ட் மாதம். ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் அண்டர் சிஎல்ஏ. சிஎல்ஏ என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது. சிஎல்ஏ என்ன? co-lending arrangement shall be required to maintain a dash percentage of the individual loan in its book. Minimum dash percentage individual loan. Okay, minimum. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இல்லைங்க, 5% வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வைக்கணும். மினிமம் இண்டிவிஜுவல் லோன் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் 10% இண்டிவிஜுவல். ஆனால் இதில் வந்து சம்மந்தம் இல்லாமல் இப்படி தந்திருக்காங்க. சரி, ஓகே, போட்டு விடுவோம். ஓகே, இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் 2 நோட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, which of the following religious festival observed June month full monsoon in Sri Lanka commemorative arrival of Buddhism? Okay, by Arahat Mahinda King to okay, Isla Pereira. Okay, Vesak Boya. Okay, Bosan Boya. Option C, Bosan Boya. Okay, ஸோ சம்மந்தம் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவல்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. பார்ப்போம் அடுத்து என்ன வருது. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் வெட்லேண்ட் சைட்ஸு ராஜஸ்தானில் வேர் ஆடட் ராம்சர் சைட்ஸ் லிஸ்ட்டு இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டன்ட் வெட்லேண்டு. ஓகே, இந்தியாவில் டோட்டலாக வந்து 91. ராஜஸ்தானுக்கு 2 வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ராஜஸ்தானில் 2 வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் 4 இருக்குது. ஓகே, 4 வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து ஆட் ஒன் அவுட் அப்படி இது கேட்கலாம். ஓகே, ஸோ இதில் எது 2 அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்படி தானே? எங்கே படிச்சு பார்ப்போம். எஸ், என்ன அப்படின்னா கிச்சான் அண்ட் மெனார். ஓகே, கிச்சான் அண்ட் மெனார். ஓகே, கிச்சான் அண்ட் மெனார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேனா? எஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து முன்னாடியே இருந்தது. ஓகே, கியாலடியோ அண்ட் சாம்பர் லேக்.
ஓகே, சாம்பர் லேக். அடுத்தது அக்கார்டிங் டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே யார் என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க ஞாபகம் இருக்கா? எஸ், இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5.4. ஓகேங்களா கரண்ட்லி. ஓகே, வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரெக்கார்டட் அர்பன் ஏரியாஸ் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்கள. ஓகேங்களா, அதுவும் 5.4 தான் நினைக்கிறேன், 5.4 தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து முன்னாடியே கொடுத்துட்டானே ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. அர்பன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் படித்தேன். 5.4 அப்படின்னா 6.8 இருக்கலாம், இல்லைன்னா 5.4 இருக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா 4.8. இந்த ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று இந்த 3ல் ஏதாவது ஒன்று வரும். ஓகேங்களா, என்னோட கெஸ் ஒர்க் படி 6.8 அதிகமாக இருந்த மாதிரி தான் ஞாபகம். ரூரல் வந்து கம்மியாக இருந்துச்சு, அர்பன் வந்து அதிகமாக இருந்த மாதிரி படித்த மாதிரி ஞாபகம். ஓகே, அதனால ஆப்ஷன் சி. அப்போ இது நான் வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது எத்தனாவது கேள்வி? கொஸ்டின் நம்பர் 5. ஐடென்டிஃபை அஃபிஷியல் நேம் ஆஃப் நியூ ஃப்ளாக்ஷிப் லான்ச்டு பை ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் 2-day நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, ஐம் டு கேடட் ஹைலி மோட்டிவேட்டட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சேஞ்ச் மேக்கர் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் கிராஸ் ரூட் ட்ரைபல் கவர்னன்ஸ் இன் இந்தியா. ஜூனில் நடந்தது. ஓகே, மிஷன் இது கிடையாது. ஓகே, கிடையாது. ஆதி கர்மயோகி 20 லட்சம் இளைஞர்கள் அதாவது லீடர்ஸை வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஓகேவா? எஸ். அடுத்தது ஆஸ் பர் லேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வே என்ன சொல்கிறாங்க? சர்பானந்தா சோனோவால் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இந்தியன் போர்ட் ஹேண்டில்டு ஹையஸ்ட் கார்கோ ஜவஹர்லால் நேரு எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. ஜவஹர்லால் நேரு மகாராஷ்டிரா. தீன்தயாள் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. விசாகப்பட்டினம் போர்ட்டு. ஓகே, பிரதீப் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் ரிவைஸ்டு மினிமம் த்ரெஷோல்டு ஃபார் ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி. ஆமாங்க. ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஆட்டோ ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது எஃப்டியில் போட்டது. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக இருக்கிற அந்த பேங்க் ரேட்டு தரமாட்டாங்க, கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3 to 4% வரும். அந்த அமௌண்ட் தான் கொடுப்பாங்க, அந்த பெர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. அதான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லாததுக்கு முன்னாடி நானே ஒன்று அஷ்யூம் பண்ணிட்டேன். பார்ப்போம். விச் அலோவ் த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் டு ஏர்ன் ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஆன் சர்ப்ளஸ் ஃபண்ட். ஓகே, இது வேற. சர்ப்ளஸ் ஃபண்ட் வித்தவுட் லாக்கிங் அவே தேயர் என்டையர் பேலன்ஸ் இன் செப்டம்பர் மாதம் கேட்டிருக்காங்க. அண்டர் எஸ்பிஐ ரூல்ஸ் மென்ஷன்டு. ஓகே, எஸ்பிஐயா ஆர்பிஐயா எம்ஓடி which customer category is eligible for additional interest rate benefit? சீனியர் சிட்டிசன்ஸ் தானே? சீனியர் சிட்டிசன்ஸா? அடுத்தது NTCA இருக்காங்க இல்லையா, ஹேஸ் ரைஸ்டு டிரான்சாக்ஷன் சீலிங் யூபிஐ யூஸ் கேபிட்டல் மார்க்கெட். அப்போ கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு? கேபிட்டல் மார்க்கெட் நில்லுங்க, குழப்பிட்ட. கோல்டுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 லட்சம், அதிகபட்சம் 6 லட்சம் நினைக்கிறேன். ஒரு டிரான்சாக்ஷன் 2 லட்சம், ஓவராலாக வந்து 6 லட்சம். கேபிட்டல் மார்க்கெட் வந்து 5 லட்சம் 10 லட்சம் நினைக்கிறேன். ஓகே, பர் டே இது, பர் டிரான்சாக்ஷன் இது. என்ன கேட்டிருக்காங்க? வெயிட்டிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் ஸ்மால் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஹை வேல்யூ விச் த மேக்ஸிமம் லிமிட் பர் பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் 10 லட்சம் கேபிட்டல் மார்க்கெட் 10 லட்சம். ஐயோ, ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் வந்து இல்லை, அது தெரிஞ்சிருச்சு. கேபிட்டல் மார்க்கெட்டில் 10 லட்சம் 5 லட்சம் 2 ஆப்ஷன் வந்து உட்காந்துருச்சா? ஓகே, கொஸ்டின் என்ன? 9வது கொஸ்டின் கெஸ் ஒர்க். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஆர்பிஐ சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா கோல்டு லோன் பற்றி ஏதோ கைட்லைன் சொல்லியிருக்காங்க. இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, லெண்டர்ஸ் மஸ்ட் நவ் மெயின்டைன் 80% ஆஃப் லோன் டு அசட் வேல்யூ ரிலேட்டட் பிலோ. தப்பு கரெக்டா? இது தப்பு. ஓகே, இல்லைங்க. 85% அப்படிங்கிறது வந்து அப் டு
2.5 lakh கரெக்டா? 80% அப்படிங்கிறது வந்து 2.5 to 5 lakh கரெக்டா? 75% அப்படிங்கிறது above 5 lakh கரெக்டா? எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு தப்பு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? லெண்டர்ஸ் அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க மே ரினியூ த எக்ஸிஸ்டிங் லோன் ஆர் சாங்ஷன் அட் டாப் அப் லோன் அப்பான் அ ஃபார்மல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் பாரோவர் அண்ட் சப்ஜெக்ட் டு த கிரெடிட் அசஸ்மெண்ட். ஓகே இல்லையா? ஓகே அடுத்தது போவோம். ஃபார் காம்பன்சேஷன் லோன் பேக்டு பை கோல்டு ஆஸ் எ கொலாட்ரல் 2.5 லட்சம் to 5 லட்சம். நான் சொன்னேன் இல்லையா 2.5 லட்சம் to 5 லட்சம். எல்டிவி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 80%. அப்போ இது கரெக்ட். ஓகே 2 கரெக்ட் 1 தப்பு. அப்போ 2 கரெக்ட் 3 கரெக்ட் 1 தப்பு. இந்த ஆப்ஷன் வரும். இது வராது. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. சாரி மன்னிச்சிருங்க இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இது வராது. இதுவும் வராது. இன்கரெக்ட் இதுவும் வராது. 1 இதுதாங்க ஆப்ஷன் டி. ஓகே எலிமினேட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஆப்ஷன் டி. அடுத்து இந்தியா சிங்கப்பூர் ஃபைனலைஸ் 5 அக்ரிமெண்ட் டீப்பன் த கோஆபரேஷன் ஏரியாஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஃபின்டெக் இன்னோவேஷன் டு கிரீன் ஷிப்பிங் காரிடார். ஓகே enhance the investment to cope up with the surge with the global. The second phase of which of the following infrastructure project virtually inaugurated? PM Narendra Modi. Okay Wang Singapore. Okay Singapore PSC International. இது வந்து சென்னையில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு ஓப்பன் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே அது ஞாபகம் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரீன் ஷிப்பிங் காரிடார் எண்ணூர் துறைமுகம். ஓகே இந்தியா இங்கே இருக்குது, சிங்கப்பூர் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போது சிங்கப்பூருக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற ஒரு போர்ட்டை தான் வந்து ரினியூவல் பண்ணுவாங்க. அதாவது இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அக்ரிமெண்ட் போடுவாங்க. அப்போ பக்கத்தில் என்ன போர்ட் இருக்குது அப்படின்னா இது கிடையாது. பிரதீப் போர்ட்டு ஒடிசாவில் இருக்குது. எண்ணூர் துறைமுகம் வரும். கண்ட்லா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்ட்லா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. அப்போ இதுவும் வராது. கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் எங்கே இருக்குது? ஆந்திராவா? ஸோ அப்போ 2 எண்ணூர் துறைமுகம் நான் போடுறேன். எண்ணூர் துறைமுகம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து எனக்கு என்னமோ டியா இருக்குமோன்னு பயமாக இருக்குது. ஓகே ஆப்ஷன் டியா இருக்குமா? சரி பார்ப்போம். கொஸ்டின் 11 மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது மைக்ரோசைட் பேங்க்ஸ் ஐயையோ has been ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது படித்தேன். ஆனால் வந்து இப்போ பார்த்த உடனே எனக்கு வந்து நான் இது வந்து கம்ப்ளீட்டாக படிக்கல. அதனால வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சயின்டிஃபிக் மோட்டிவ் பிரிண்டட் ஆஃப் ரிவர்ஸ் சைடு. ஓகே 2000 இஷ்யூ. ஓகே விச் கல்ச்சுரல் எது இருக்கு? 2000 ரூபி நோட்டு. நான் நோட்டில் என்ன இருக்குது? கல்ச்சுரல் சைட் எனக்கு தெரியலங்க, உண்மையாக தெரியல. ஆனால் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், தெரியலை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? விச் ஃபின்டெக் கம்பெனி லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூபிஐ பவர்டு ஃபிசிக்கல் பிரான்ச்? எது? யோசிச்சு பாருங்க. பேடிஎம் கிடையாது. ஸ்லைஸ். ஓகே எங்கே? பெங்களூரில் ஸ்லைஸ் யூபிஐ இன்டகிரேட்டட் ஏடிஎம் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஓகேங்களா? ஸ்லைஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. பேடிஎம் நினைச்சிட்டேன். இல்லை பேடிஎம் கிடையாது. என்னடா அது? அடுத்தது which of the following prestigious international award has recently been conferred? ஜாவத் அக்தர். இது ரஷ்யாவோட இது. அது பேர் என்னன்னா அது பேர் வந்து தஸ்தாவஸ்கி. ஃப்ளாய்தர் தஸ்தாவஸ்கி. எஸ். சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படியே ஜூன் மாதம் தந்தாங்க. ரெகக்னிஷன் ஆஃப் ஹிஸ் ரிமார்க்கபிள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் லிட்ரஸி டைலாக். ஓகே ஃப்ளாய்தர் தஸ்தாவஸ்கிங்க. ஓகே ஃபர்ஸ்ட் அவார்ட் தஸ்தாவஸ்கி ஸ்டார் அவார்ட். அடுத்தது வந்து 6th பிம்ஸ்டெக் 6வது பிம்ஸ்டெக்கு என்ன கேட்டிருக்காங்க? சப்மிட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்ட்ரெங்தனிங் 6th பிம்ஸ்டெக் சமிட் எங்கே நடந்தது? தாய்லாண்டா இந்தோனேஷியாவா? இதில் தான் குழப்பம்.
தாய்லாந்து, இந்தோனேஷியா. குயிக்கா கொண்டு வாடா, சீக்கிரம். இந்தியா, இந்தோனேஷியா. இது எனக்கு தெரியும். 6th பே ஆஃப் பெங்கால், strengthening cooperation in the direction. Okay, focused on the summit. இந்தோனேஷியா. இங்கி பிங்கி பாக்கி போட்டு பார்ப்போமா? வேண்டாம். ஏதாவது ஒரு நியூஸ் வந்து மண்டைக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு போட்டலாம். பிம்ஸ்டிக். தாய்லாண்டுங்க. ஓகே, தாய்லாண்டு நான் போகிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் என்னோட உள்ளுணர்வு வச்சு தான் நான் போகிறேன். அதனால் இதை நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 15வது கேள்வி. 15. ஓகே, அடுத்த கேள்வி என்ன? ஃபாலோவிங் டிமைஸ் ஆஃப் நாகாலாண்டினுடைய கவர்னர் இல கணேசன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அலோவிங் சர்விங் எஸ் கவர்னர் ஆஃப் அடிஷ்னல். ஓகே. அடிஷ்னலாக வந்து அஜய்குமார் பல்லாவை தான் வந்து போட்டிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் கிடையாது, ரமேஷ் பயாஸும் கிடையாது. ஓகே, அஜய்குமார் பல்லா, மணிப்பூர், அவர் தான் வந்து அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. அடுத்தது, விச் ஆஃப் ஃபாலோவிங் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சைன்டு லைன் ஆஃப் கிரெடிட் அக்ரிமெண்ட்டு யூரோப்பு எஸ்பிஐ கூட கிஃப்ட் சிட்டியில். ஓகேங்களா? யாரு? பிரான்ஸோட ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? வேர்ல்டு பேங்கா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், டாலர்ல கொடுப்பான். இது வந்து இன்னொரு எலிமினேஷன் மெத்தட்ல கொடுக்கலாம். ஓகே, இல்லை ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இவன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இவன் வந்து டாலர்ல கொடுப்பான். இவனும் டாலர் தான். ஸோ இவன் வேணா யூரோ இதில் கொடுப்பான். ஓகேங்களா? யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கொடுத்த மாதிரி ஞாபகம். ஆனால் வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்களா? இப்போ தான் நான் ஆப்ஷனே பார்க்குறேன். கிஃப்ட் சிட்டியில் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆகஸ்ட் மாதம் ஃப்ரான்ஸ் படித்த மாதிரி தான் ஞாபகங்க. ஓகே, அதனால ஃப்ரான்ஸ். அடுத்தது, இபிஎஃப்ஓ ஹேஸ் significant step forward efforts to enhance the member services by increasing the auto settlement limit. ஓகே, 1 லட்சத்தில் இருந்து 5 லட்சமாக உயர்த்தி விட்டார்கள். அடுத்தது, வியோனா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் அப்ரூவ்டு NPCI மூலமா அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யூபி சர்வீஸ் கொடுக்கறது மூலமா. இது என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிராம் பே கொடுத்துருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ், இது கிடையாது. கிராம் பே. கிராம் பேவா கிராமின் பேவா? கிராமின் பே. யோ இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ல லாக் ஆகிருக்குது. கிராமின் பேங்க. ஓகே, அடுத்தது, which of the following Indian state or union territory is preparing to carry out the first artificial rain? Rajasthan pilot through cloud seeding to help mitigate pollution. ஜூன் மாசம். ராஜஸ்தான் எங்க இருக்கு? டேய், அஜிஜோ. ஓகே, ஒரே நிமிஷம். ரீசெண்ட் நியூஸ் வந்து செப்டம்பர் மாதம் வந்துச்சு இல்லையா? என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் வந்து ஏஐ பேஸ் பண்ண கிளவுட் சீடிங் மெத்தட் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஆனால் ஃபஸ்ட்டு இது பண்ணது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டெல்லி. ஞாபகம் இருக்கா? என்னோட இதில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். ஃபஸ்ட்டு உலகத்திலே யார் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் பண்ணாங்க. 1950 அந்த காலகட்டத்தில் பண்ணாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் குழப்பிட்டேன். Okay, identify which of the following book presented by Draupadi Murmu to contain selected speeches of her second year office. Voices of okay. இது தெரியலங்க, ஐடியா இல்லை. 12வது கேள்விக்கு மட்டும் தான் நம்ம ஆன்சரே போடல. அதுக்கப்புறம் இப்போ வந்து 21வது கேள்வி. பரவாயில்லையே. அடுத்து வந்து பார்த்தா, which state government has approved the establishment of a center of excellence? Hornbill conservation. தமிழ்நாடு 1 கோடி. endangered species conservation corpus fund to support the initiative in Western Ghats. ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் இதுவே வராது. தெலுங்கானா வராது, ஆந்திர பிரதேசம் வராது.
கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. தமிழ்நாடு தாங்க, தமிழ்நாடு. ஓகே. ஹார்ன்பில் கன்சர்வேஷன். அடுத்தது வேர்ல்டு பொல்யூஷன் டே. எப்போ கொண்டாடுறாங்க வேர்ல்டு பொல்யூஷன் டே? ஹைலைட்டிங் தி சேலஞ்சஸ் ஆஃப். ஓகே, வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு பொல்யூஷன் டே? நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் டேஸ் வந்து நான் படிக்கிறதே விட்டுட்டேன். எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் இது படிக்கலை. ஒரு மார்க்குக்காக அவ்வளோ படிக்கணுமா, அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு அதனால் படிக்கலை. ஸோ இதில் என்ன அப்படின்னா, விச் இனிஷியேட்டிவ் வாஸ் எக்ஸ்பேண்டட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் ஏப்ரல் த்ரூ த லான்ச் ஆஃப் வெரிஃபைடு கேசே ஹூ அப்படின்னு ஒரு ஆப் வரும். ஆர்பிஐயோடது எய்ம் டு ஸ்ப்ரெட் த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எஸ்பெஷலி இன் த ரிமோட் அண்ட் அண்டர் சர்வ்டு ரீஜியன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஓகே, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கேத்தா ஹே. ஓகே, கேசே ஹூன்ட்டு கேத்தா ஹே, கேத்தா ஹே, கேத்தா ஹே, ஆத்தா ஹே, கேத்தா ஹே. அடுத்து என்னன்னா, டென்மார்க் retained its top country. Okay, 4th place. CPIG. Okay, okay, renewable energy high. Okay, vision. Okay, retaining. What is the India's position? அச்சோ, இந்தியா பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. அடுத்து இஸ்ரோவுடைய சேர்மேனு என் நாராயணன் என்ன சொல்றாரு? ரீசெண்டா அனௌன்ஸ்டு சீரிஸ் ஆஃப் ஆம்பிஷியஸ் கோல் இன்க்ளூடிங் த கண்ட்ரிஸ் இன்டென்ட் டு செட் அப் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன். 1000 டைம் சொல்லியிருப்பேன். ஸ்பேஸ் ஸ்டேஷன் 1935. அக்கார்டிங் டு ஹிஸ் ஸ்டேட்மெண்ட், விச் இயர் டஸ் இந்தியா எய்ம் டு எஸ்டாப்ளிஷ் இண்டிஜினியஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சிக்னிஃபிகன்ட் மேஜர் மைல்ஸ்டோன் ஜேர்னி. இப்போ ஓகே, இதுக்கான ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து எப்போ அந்த இது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2028 அனுப்ப போறாங்க. ஓகேங்களா, ஆனால் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறது வந்து 2035. ஓகே, ரஷ்யா வந்து 2033. விச் ஆர் த ஃபாலோவிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லான்ச் அ நியூ அப்ளிகேஷன் போர்ட்டல்? என்ன போர்ட்டல் இது? SPMEPCAI scheme which aim to promote the India as a global leader electric passenger car manufacturing, heavy industries. அடுத்தது என்பிசி டேட்டா படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 14, ஓகே, சுதந்திர நாளுக்கு முன்னாடி ஃபின்டெக் மேஜர் ஃபோன்பே, அது நியர்லி 8.9% பில்லியன். ஓகே, ஃபாலோயிங் பை கூகுள் பே அண்ட் தேர்ட் வந்து பேடிஎம் பண்ணுங்க. ஓகே, பேடிஎம், ஐயோ ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டேன். பேடிஎம். ஓகே, 1.36. ஓகே, ஸோ ஓகே, இது விட்டுருங்க. ஜூலை மாதத்தோட ஓவரால் டிரான்சாக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்க. டிரான்சாக்ஷன் வேண்டாம், டிரான்சாக்ஷன் வால்யூம் எவ்வளவு? யோசிங்க. டிரான்சாக்ஷன் வால்யூம் 25.08 ட்ரில்லியன். ஓகே, ஹையஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 25.14 ட்ரில்லியன் மே மாதம் கரெக்டா? எஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பேடிஎம். ஓகே, இன்னொரு 12 நிமிஷம் இருக்கு, குயிக்காக போட்டுடலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ன பண்ணுறாங்க? டீதா வில்லேஜ் தாலுக்கு become the only group from India win the prestigious United Nations. Okay, Nobel Peace Biodiversity. என்ன கேட்டிருக்காங்க? which self help group? அன்னபூர்ணா மஹிளா செல்ஃப் ஹெல்ப் குரூப். ராணி படிச்ச மாதிரி, இந்திரா பிரியதர்ஷினி, பிபி ஃபாத்திமா கிடையாது. பிபி ஃபாத்திமா அவங்கதான். ஓகேங்களா, பெண்களை படிக்க வைக்கிற ஒரு இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க, அவங்க தான் நினைக்கிறேன். ஓகே, கெஸ்ட் ஒர்க்கு. ஓகேங்களா, ஸோ அதனால எவ்வளோ எத்தனாவது கேள்வி அப்படின்னா 29. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் யூஸ்வலி ரெஃபர் டு டெஸ்டிங் நியூ ப்ராடக்ட். ஓகே, கலெக்டட் பை தி என்விரான்மெண்டல். ஓகே, சர்டன் ரிலாக்ஸேஷன் லிமிடெட் பர்சன் இன்டர் ரெகுலேட்டரி டெக்னிக்கல் குரூப். ஓகே, ஃபின்டெக்குக்காக. ஓகே, ஃபின்டெக். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் இங்க? விச் ரெகுலேட்டர் மே பர்மிட் சர்டன் ரெகுலேட்டரி. ஏடா நீத்தி ஆயோக் கொடுத்து வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணா எதுக்காக? ஃபின்டெக். ஃபின்டெக் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
அடுத்து விச் நேம் கரஸ்பாண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி 4.5 கிலோமீட்டர். ஆஹாஹா, என்னது நியாயமா இருக்கா? ருத்ராஷ்டிரா ரீசென்ட்லி டெஸ்டட் ஏசியாஸ் லாங்கஸ்ட் ட்ரெயில் ஆஃப் ஆமாம், உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும். ஓகே, கரெக்டு. பேர் ஞாபகம் வச்சுங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கஞ்ச்வாஜா அண்டு கர்வா ஜிஜியில் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஜிஜியில் ஆரம்பிக்குது. 209 கிலோமீட்டர். ஓகேங்களா, 209 கிலோமீட்டரு. ஓகே, ருத்ராஷ்டிரா. அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்தியாஸ் மெட்டர்னிட்டி ரேஷியோ என்ன சொல்லுது? 50 பாயிண்ட்ஸ், 9 இயர்ஸ். ஓகே, பிரதான் மந்திரி சுரக்ஷா மத்ரித்வா அபியான் which was following state highest number of women receiving ஓகே, எந்த ஸ்டேட் கேட்டிருக்காங்க? ஒரே நிமிஷம். which state have received highest number of women receiving maternal care? தெரியலை. அடுத்தது the Indian Army contingent. ஓகே, departed participated என்னது எடிஷன்? பிரான்ஸ். ஓகே, சக்தி எக்ஸசைஸ் தட் வாஸ் அ கேம்ப். ஓகே, 14வது எடிஷன். 14வது எடிஷனா 8ஆவதா 14ஆவதா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஈவன் நம்பர் தான். 14 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா குருச்சேத்ரா. யாருக்கு? நமக்கும் சிங்கப்பூருக்கு நடுவில். எங்கே நடந்தது? ஜோத்பூரில் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? மூடிஸ் ரேட்டிங் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஆட்ரிபியூட்டிங் அட்ஜஸ்டிங். ஓகே, ஃபினான்ஷியல் இயர் 2022 ஃபோர்காஸ்டிங். ஓகே, இப்போ நான் வந்து கெஸ் ஒர்க்கில் பண்ண போகிறேன். ஓகேங்களா, மூடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுப்பான். ஓகே, ஆர்பிஐ இது வந்து 6.5%. அப்போ வந்து இவன் 7 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, 6.1 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, 6.3 கிடையாது. ஸோ இப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். நான் 6.8 படித்த மாதிரி ஞாபகம் இல்லை, 6.7க்கு நான் போகிறேன். ஓகேவா? ஓகே, இது எத்தனாவது? 35. ஓகே, அடுத்தது வந்து என்னது? மேஜர் பூஸ்ட் மெரைன் கான்சர்வேஷன் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆனுவல் மிஷன். என்னது? ஹெல்ப் டு ஓவர் தி 6. சீ டர்ட்டில். இல்லைங்க, ஆபரேஷன் ஒலிவியா. ஆபரேஷன் ஒலிவியாங்க. சீ டர்ட்டில் கிடையாது, ஆபரேஷன் ஒலிவியா. குழப்பிட்டேன். டெசால்ட் ஏவியேஷன் பிரான்ஸோடது. டாடா. ஓகே, 2 பேரும் சேர்ந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண ரஃபேல். எங்கே? ஹைதராபாத்தில் ஃபியூஸ்லேஜ். எப்பா அப்படியே வருதே ஒவ்வொன்றா கண்ட்ரிஸ். ஓகே, ரஃபேலோட ஃபியூஸ்லேஜ் ஹைதராபாத். படிச்ச ஞாபகம் இருக்கா? ஹைதராபாத். அடுத்தது சாகித்ய அகாடமி. இந்தியன் பிரீமியர் லிட்டரரி அவார்டு. ஓகே, ஆனுவல் ஃபெஸ்டிவல். ஓகே, ரவீந்திர பவன். ஓகே, this festival continues the status of a most inclusive literature festival since. சாகித்ய அகாடமி ரொம்ப பழமையானதுன்னு நினைக்கிறேன். 85 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 85, 96. சரி, இது எனக்கு தெரியலங்க, சீரியஸாகவே தெரியல. நான் கெஸ் ஒர்க்கில் போக விரும்பலை, ஏன்னா நியரஸ்டாக இருக்குது எல்லா ஆப்ஷனுமே. நான் போக விரும்பலை. ஓகே, யூனியன் கேபினெட் யார்? பிரைம் மினிஸ்டர் அதனோட அப்ரூவ் அவுட்லே ஆஃப் என்னது? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் பிரதான் மந்திரி கிஷான் சம்பட்ட யோஜனா. 15வது கிஷான் சம்பட்ட யோஜனா. 65-20. ஒரே நிமிஷம். 65-20. 5700 கோடி எதுக்கு? 5700 கோடி வந்து ஸ்வனிதிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 6520. எஸ். ஐசிசி அனௌன்ஸ்டு women-led watershed with dash collaborations led world leading a technology contribute to women sports. ஓகே, கூகுள். எஸ், கூகுள் கூட தான் போட்டாங்க. ஓகேங்களா, கூகுள் கூட தான். ஃபர்ஸ்ட் வந்து யூனிலிவர் கூட போட்டிருந்தாங்க, செகண்ட் இது வந்து கூகுள். 6 நிமிஷம் தான் இருக்கு. 40 கொஸ்டின் இருக்கா? போட்டலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து இந்தியா 130வது இடம். ஓகே, ஓகே, இது வந்து கொஞ்சம் கஷ்டம். போட்டலாம் கெஸ் ஒர்க்கு, நமக்கு டைம் இல்லை. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். The executive committee following back has been a long-term overseas funding of up to. Executive committee which of the following bank has approved a long-term overseas fund raising
ஓ எஸ்பிஐ 25,000 கோடி 25,000 கோடிக்கு எஸ்பிஐ எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. பழைய நியூஸ். என்னோட இதில் நான் தனியாக கூட ஒரு டைம் போட்டிருந்தேன். ஓகே, பீகார் நிதிஷ்குமார் தலைவன் வந்துட்டான்ல, மாஸ்காட் ஏசியாவுடைய ரக்பி. ஞாபகம் இல்லை. ஏசியா ரக்பி ஞாபகம் இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க? டெடிகேட்டட் கொலாட்டரல் ஃப்ரீ லோன் ஸ்கீம்ஸ் டு உமன் என்டர்பிரனர்ஸ். நேம்டு என்ன? அஸ்மிதா ஸ்கீம். அடுத்து இந்தியா சைன்டு term of reference launching the negotiations comprehensive expanding aim to sector MSME. ஓகே, ஸோ பெரு கூட நம்ம போட்டோமா? ஆமாம், ஒரே நிமிஷம். இது கிடையாது. சிலி ஆர் பெரு, எந்த கண்ட்ரி கூட நம்ம வந்து நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு? சிலி, பெரு. சிலி எப்படியா இதை ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அந்த செப்பா பார்த்த உடனே நான் வந்து யூகேன்னு மைண்டுக்கு வந்துருச்சு. அப்போ பார்த்தா ஆப்ஷன் வந்து நெகோசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அட் ஆர்மி ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லி அசம்பிளி. ஓகே, ஷேப் இனிஷியேட்டிவ். ஓகே, ஷேப் வந்து வாட் இஸ் த அக்ரினிம்? ஸ்ட்ராட்டஜிக் ஹாஸ்பிட்டல் அட்வான்ஸ்மெண்ட், செக்யூர் ஹாஸ்பிட்டல், சஸ்டைனபிள் ஹாஸ்பிட்டல், அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங், என்விரான்மெண்ட், சயின்டிஃபிக் ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகே, இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வராது. அக்ரிகல்ச்சர் இதுவும் வராது. அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஹாஸ்பிட்டல், ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல். சரி, நான் கெஸ் ஒர்க்கில் போடுறேன். ஓகேவா? ஆப்ஷன் டி கெஸ் ஒர்க்கில் போடுறேன். 45. அடுத்தது என்னது? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் விச் கண்ட்ரி டியூரிங் த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் நியூ டெல்லி இஸ் த டேரிஃப்? விஸ்கி அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? யூகே. காருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பிரிட்டன். விஸ்கி ஏன் நடக்கிறீங்க? ஓகே, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகஸ்ட் மாதம் இண்டிவிஜுவலாக கேட்டாங்க. அவுட்வேர்ட் ஃபாரின் 3.4 தான் படித்த மாதிரி ஞாபகம். ஆனால் நம்ம கெஸ் ஒர்க்கு வேண்டாம், எல்லா நேரத்துலையும் கரெக்டாக ஆகாது. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகே, இந்தியன் ஆரிஜின் பர்சன் அவுட் சைட் இந்தியா ஹூ இஸ் த சிட்டிசன் ஆஃப் any country other than நேபாள், பூட்டான். ஓகே, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா. இந்த பர்சன் ஆரிஜின் is a person resident outside India who is a citizen of any other country. இதை நான் எப்படி கெஸ் ஒர்க்கு பண்ணுவேன்? பங்களாதேஷ், பாகிஸ்தான் நாங்க, ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டு. ஸோ அவங்க நம்மளோட ஆரிஜின் தான். பட் ஆனால் வந்து என்ன சொல்றது, என்ஆர். சரி, ஓகே, இது வந்து கெஸ் ஒர்க் தான். ஏன்னா வந்து இப்போ ஹாட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ், பாகிஸ்தானுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அதை வச்சு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்ன? Foreign exchange transaction India provided by Foreign Exchange Management Act which coming from the 2000. Okay, FEMA and transaction classified as FEMA. Foreign exchange transactions are classified as transactions: domestic, international account transaction, trade and non-trade transaction, capital and current account transactions, investment. என்ன கேட்டிருக்காங்க? Foreign exchange transactions. Exchange. Okay. Capital and current account transaction. Capital.
தெரிலங்க, எல்லாமே ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் போக விரும்பலை. அடுத்தது மியூச்சுவல் கிரெடிட் கேரண்டி, ஓகே 60% கிரெடிட் கேரண்டி, ஓகே லோனு அப் டு, ஓகே எலிஜிபிள் ஃபார் எம்எஸ்எம்இ, ஓகே ஓகே ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கு, ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, ஓகே ஷால் பி எலிஜிபிள் ஃபார் மியூச்சுவல் கிரெடிட் கேரண்டி. ஓகே தி ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் எலிஜிபிள் ஃபார் உத்யாம் ரெஜிஸ்டர் நம்பரு நாட் என்பிஏ should not be an NPA. ஏய் குயிக்கா போடுறா டைம் முடியுது. ஓகே ஆப்ஷன் 1 and 2 41 போட்டிருக்கோம். ஓகே 41 போட்டிருக்கோம். ஸோ இதில் பெரும்பாலும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே ஸோ இதில் வந்து நான் இப்போவே கெஸ் பண்ணுறேன் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா 41 அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு 32லேருந்து 35 கரெக்டாகும். ஓகேவா? ஸோ ஒரு எவ்வளோ தப்பாகும்? 32 9 to 6 தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆவரேஜாக வந்து நமக்கு மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 மார்க் வரும். 32 மார்க் வரும். பார்ப்போம். ஓகேவா? ஈஸியாக தான் இருந்தது. ஓகே ஒரு சில வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஓகே இதோட இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்கோர் கார்டு அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து ஓவரால் மார்க் டெஸ்ட்டோட அனாலிசிஸில் நான் போடுறேன். அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். டாட்டா பை பாய்.